வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் 2026 குரு பயிற்சியால் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள், அது மட்டுமல்ல, மிக கவனம் என்றால் குரு பகவான் தவறான இடத்திற்கு வந்தால் கெடு பலன்களும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்து விடுவார் என்பதற்காக சொல்லக்கூடியது தான் மிக கவனம். அது மட்டுமல்ல, குரு பகவான் என்பவர் குரு பகவானுக்கு என்ற பல வகையான பல நிலைகளில் அவரை போற்றியும் அவரை குரு பகவான் இருக்குமிடம் தவறாக இருந்தாலும் பார்க்கும் பார்வை என்பது மிகவும் அற்புதமாகவும் நற்பலன்களை வாரி கொடுக்கின்ற அளவிற்கு இருக்கும் என்பது ஜோதிட விதி. மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி என்று பார்த்தால், குரு பகவான் பயிற்சி பெற்றால் 12 ராசிகளில் 5 ராசிகளுக்கு நன்மைகளை செய்வார். இது சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் அமர்ந்த நிலைக்கு தக்கவாறு பலன்கள் தருவது கிடையாது. கோச்சாரம் அல்லது கோல்சாரம் இல்லை, கிரக பயிற்சி காலம். இந்த காலகட்டங்களில் மிக கவனமாக இருந்து பொறுமையை கையாண்டு பெரிதளவு யாரிடமும் கடன் பெறாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமை நிதானமாக இருந்து வந்தால் இந்த காலத்தை அல்ல, எந்த கெட்ட காலத்தையும் கடந்து சென்று விடலாம் என்பது ஜோதிட கருத்து. சரி, குரு பகவான் வருகின்ற 20/10/2026 கடகராசியிலிருந்து சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்திற்கு பயிற்சி பெற்று அமருவார். அப்படி பயிற்சி பெற்று அமரும்போது எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணுன்றதை சொல்லிடலாம். முதலில் ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இப்பொழுது தான் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். 3ஆம் இடத்தில் முன்னேற்றத்தை தடுத்து முன்னேற்ற பாதையில் செல்ல விடாமல் பல வகையிலும் தடைகளை கொடுத்திருப்பார். இப்பொழுது 4ஆம் இடம் சுகஸ்தானம். கடின உழைப்பு, அதிகப்படியான அலைச்சல், மன உளைச்சல், குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி மன கஷ்டத்தையும் கொடுத்து வேதனைகளை உருவாக்குவார். மிக கவனமாக இருக்கணும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது பாதகத்தை தரும். அது கடினமான கஷ்டமா நஷ்டமா என்றால் அவ்வளவு இருக்காது. 3ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதில் தடைகளும் சில எதிரிகளையும் எதிர்ப்புகளும் முன்னேற்றத்திற்கு தடையாக கொடுப்பது தான் 3ஆம் இடம். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது சிம்ம ராசி. ஜென்மகுரு. ஜென்மகுரு வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அதெல்லாம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்பொழுது உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்களுடைய செயல்களிலும் சரி, நண்பர்கள் வட்டத்திலும் சரி, உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாமல், உங்களுடைய செயல்களுக்கு மதிப்பில்லாமல் உங்களை தரம் தாழ்த்தி மன கஷ்டப்படுத்துவது தான் இந்த காலகட்டம். மிக கவனமாக இருங்க. அதற்கு அடுத்தது கன்னி ராசி. 12ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தால் பெருசாக கஷ்டம், அது விரயங்கள் இருக்கும், சுப விரயமாக இருக்கும். அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 12ஆம் இடம் என்பது பாதகன்னே சொல்லக்கூடாது. ஒருவேளை ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவாகப்பட்டது படுபாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் அமர்ந்து விட்டால் குரு 12இல் வருவது பாதகத்தை தந்துவிடும். மிக கவனமாக இருக்க வேண்டும்.
அதற்கடுத்து விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்கள் ராசிக்கு 10 குரு பகவான். 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தால் பதவிக்கு ஆபத்து. செய்யும் தொழில், எடுக்கும் முயற்சி அனைத்திலுமே பின்தாங்கி செல்வது, உடல்நலத்தில் பாதிப்பு வருவது, குடும்பத்தில் குழப்பங்களை சந்திப்பது, பொருளாதாரத்தில் வீழ்ச்சிகள் ஏற்படுவது, செய்கின்ற தொழிலும் சரி வியாபாரம் சரி பல வகையான துன்பங்களை கொடுப்பது மிக கவனமாக இருக்கும். அதற்கடுத்தது மகர ராசி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் அமருவது. 8ஆம் இடம் என்பது சந்திரனுக்கே ஆகாது. குரு பகவானுக்கு மிகவும் கவனமாக இருக்கணும் மகரம். சரிங்களா? கவனம் மட்டும் இல்லை, பொறுமை நிதானம் கட்டாயம் இருக்கணும். மகர ராசி 8ஆம் இடத்தில் குரு பகவான் வராருன்னா அசிங்கம், அவமானம், பொருள் இழப்பு, திருடு போவது, ஏமாற்றங்களை சந்திப்பது, இது எல்லாமே சந்திக்க வேண்டியிருக்கும். பொறுமையாக இருங்க. அதற்கு அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் வருவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. குருவை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்தில் வருகிறார் என்றால் நோய், கடன், பகை, எதிர்ப்பு, ருண, ரோக, சத்ருஸ்தானத்தில் அமருகிறார். அதனால் அரசாங்கத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பல வகையான குழப்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். 12 ராசிகளில் ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, அடுத்ததாக விருச்சகம், மகரம், மீனம், இந்த 7 ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பதிவும் தனிப்பதிவாக போடும்போது பரிகாரங்களும் இதற்கு சொல்லப்படும், கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.